டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. மீன்ஸ் இந்த இடத்துல நான் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, கால்குலேட்டட் ரிஸ்க். அதாவது திட்டமிட்டு நாம் வந்து ரிஸ்க் எடுக்கிறது, திட்டமிட்டு சவாலை எதிர்கொள்கிறது. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி வடிவேல் சொல்கிற காமெடி மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அது வந்து அவர் காமெடிக்காக சொல்கிறது, அது ஃபினான்ஷியல் அட்வைஸ்க்கு ஒத்து வராது. அந்த மாதிரி அஜாக்கிரதையாக நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தானதாக மாறிடும். நீங்கள் சரியான விதத்தில் திட்டமிட்டு எந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுமோ, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கணும். ஒரு சில நேரத்தில் நமக்கு ஒரு சில வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி அந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் எங்கள் அம்மா வந்து காரில் ஒரு சில நேரத்தில் முன்னாடி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு சில இடங்களை கிராஸ் பண்ணி போகும்போது, இந்த இடம் வந்து அந்த டைமில் வந்து இந்த கம்மியாக அந்த ரேட்டுக்கு எனக்கு விற்கிறதுக்கு வந்துச்சு, நான் வந்து அந்த நேரத்தில் பயந்து போய் ஐயோ அது என்ன ஆகும்னு சொல்லி நான் வாங்காமல் விட்டுட்டேன், இப்போ பார்த்தா அந்த இடம் வந்து இவ்வளோ விலை கூடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள் போகும்போது சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து வாய்ப்பு வர்றது. அவங்களுக்கு வந்து ஒரு சில இடத்த வந்து விற்கிறதுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த நேரத்தில் அதை வாங்க முடியும். எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, உடனே கையில் காசு வச்சு கொடுத்து வாங்க முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் காசு புரட்டணும்னு நினச்சா கொஞ்சம் புரட்டி என்ன செய்யலாம், அவங்க வாங்கணும்னு நினச்சா வாங்கியிருக்கலாம் அந்த நேரத்தில். ஆனால் அவங்க பயந்து போய் என்ன செய்யலை, வாங்கலை. அப்படி விட்டனால என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போயிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து ஐயோ அது போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் வருத்தமாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வாய்ப்பு வருது, இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிகிற பட்சத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து நாம் ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த இடத்த வந்து நம்ம வாங்குறது அல்லது இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து அது ரிட்டர்ன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காதீங்க, வாய்ப்பு வரும்போது பயன்படுத்துங்க. ஆனால் அதே நேரத்தில் கண்மூடித்தனமான ரிஸ்க் எப்போவுமே எடுக்காதீங்க. எப்போவுமே வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு டேட்டாவினுடைய அடிப்படையில் இருக்கணும். ஓகே, முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, ஸோ அதனால் ஃப்யூச்சரில் எனக்கு வந்து இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் இதை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுமே தவிர, என்னன்னே தெரியாத எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாத உங்களால் வந்து கணிக்க முடியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தானது. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.